ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ப்ரோஸ் ஒர்க்கோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவர் தான் ஃப்ரான்சிஸ் பேக்கன். இவர் 22 ஜான்வரி 1561 பிறந்து 9th ஏப்ரல் 1626 இறந்திருக்காரு. இவர் ஒரு இங்கிலீஷ் ஃபிலாசபர் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன். இவர் அட்டார்னி ஜென்ரலாக இருந்திருக்காரு அண்ட் ஆல்சோ லார்ட் சான்சலராக இருந்திருக்காரு இங்கிலாண்டில். எப்போ அப்படின்னா கிங் ஜேம்ஸ் I இருந்தப்போ. இப்போ நம்ம இந்த எஸ்ஸே என்னன்னு பார்த்துடலாம். பேக்கன் இந்த எஸ்ஸேவை ஒரு பாயிண்ட் லைன் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் டிலைட், ஃபார் ஆர்னமெண்ட் அண்ட் ஃபார் எபிலிட்டி. ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஒரு டிலைட்டை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. ஒரு ஆபரணமாக, ஒரு நகையா ஆர்னமெண்ட் எப்படி அழகாக இருக்கும் நம்மளோட கழுத்தில் போட்டால், அந்த மாதிரி ஒரு அழகையும் நமக்கு ஒரு எபிலிட்டியும் கொடுக்குது. இது மூலியமாக நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா, அதுதான் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸ்டடீஸ் எந்த விதத்துலலாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறதுக்கும், மற்றவங்க கிட்ட அவனுக்கு தோன்ற பாயிண்ட்ஸை சொல்கிறதுக்கும், அவனோட எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கும், இது எல்லாத்துக்குமே ஸ்டடீஸ் உதவுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டடீஸ் ஒரு வேலையிலேருந்து ரிட்டையர்மெண்ட் எடுத்த ஒரு ஆளுக்கூட, அதாவது அவ்வளோ தனிமையில் இருக்கிற ஒரு நபருக்கு கூட ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளிவரதுக்கு ஸ்டடீஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. நாட் ஓன்லி ஸ்டடீஸ், நம்ம அந்த பிரச்சனையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருப்போம் இல்லையா, அனுபவங்கள். அந்த அனுபவங்களும் தான் நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளிவர உதவுதுன்னு சொல்கிறாரு. பேக்கன் ஸ்டடீஸை பற்றின அட்வான்டேஜஸை மட்டும் சொல்லலை, ஸ்டடீஸ்னால என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறதையும் தான் இந்த எஸ்ஸேல சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ஸ்டடீஸில் நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது நமக்கு ஒரு இன்ஆக்டிவிட்டியை கொடுக்கும், நமக்கு உடம்புல சோர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டடீஸ் நம்மளோட நேச்சுரலான ஸ்பீச்சை கூட ரொம்பவே டெக்கரேட் பண்ணி அழகாக்கி மெருகேற்றி ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரிய வைக்குது. மனுஷனோட ஒரு நார்மல் கான்வர்சேஷன் நேச்சுரலாக இருக்காமல் ஆர்டிஃபிஷியலாக மாறதுக்கு ஸ்டடீஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. நார்மலாக பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஜட்மெண்ட் பண்ணிக்குவோம், இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டடீஸ்னால தான், படிப்பு நமக்கு இருக்கனால தான் நடக்குது. ஒரு சில வகையில் ஸ்டடீஸை பார்க்கும்போது சம்திங் பேடாக இருக்கிற மாதிரி பேக்கன் சொல்லியிருக்காரு. இப்போ பேக்கன் கார்டனிங்கை வச்சு ஒரு கருத்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கார்டன் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு கார்டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கார்டனில் நிறைய செடிகள் வளரும், தேவையில்லாதெல்லாம் நிறைய வளரும். அப்போ என்ன பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம கட் பண்ணி விடுவோம். அது இல்லாமல் அதை ஷேப் பண்ணுறதுக்கு, அழகாக்கிறதுக்கு நிறைய கருவிகள் வந்துடுச்சு இல்லையா. இப்போ பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, பிளான்ஸ் நேச்சுரலாக க்ரோ ஆகிறது ஒரு அழகு, பட் அதெல்லாம் கட் பண்ணி நிறைய ஷேப் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு ஷேப் ஆர்டிஃபிஷியலாக கிடைக்குது இல்லையா. அதை நம்ம இந்த ஸ்டடீஸோட அவர் ரிலேட் பண்ணி சொல்கிறாரு. ஒரு மனுஷன் நார்மலாகவே நேச்சுரலாக அழகாக தான் இருப்பான், பட் இந்த ஸ்டடீஸ் அவனை ஒரு ஆட்டிடியூட் பர்சனாக மோல்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அவனோட நார்மலான நேச்சுரல் குணங்கள்லாம் போய் சில ஆர்டிஃபிஷியலான ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே இந்த படிப்புனால வரும். ஒரு சில பேர் ரொம்ப தலக்கணமாக இருப்பாங்க இல்லையா, யாரை பார்த்தாலும் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவாங்க, ரொம்ப ரூடாக நடந்துக்குவாங்க அவங்க படிப்பு. அதெல்லாம் தான் இந்த இதில் கம்பேர் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. ஸ்டடீஸை பற்றி ஒரு சில மக்கள் நினைக்கிறத இங்க சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு சில மக்கள் கிராஃப்டி மென்ஸ்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயம், அதுலேருந்து நம்ம கெயின் பண்ணக்கூடிய எல்லாமே யூஸ்லெஸ் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு சில டல்லான பீப்புள், இக்னோரண்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் ஸ்டடீஸ் பிடிக்காது, மற்றவங்களுக்கு ஸ்டடீஸ் பிடிச்சாலும் அதை பண்ண விட மாட்டாங்க. அதாவது அவங்களும் படிக்க விட மாட்டாங்க, மற்றவங்களையும் படிக்க விட மாட்டாங்க. அதுதான் அந்த டல் அண்ட் இக்னோரண்ட் பீப்புள். ஆனால் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க இல்லையா, அறிவாளியாக இருப்பாங்களா, இன்டெலிஜென்ட் அண்ட் வைஸ் பீப்புள், இவங்க எப்படின்னா இவங்களும் புக்ஸ் படிப்பாங்க, அதுலேருந்து வர விஷயங்களை, பெஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டடீஸை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுவாங்க. இப்போ பேக்கன் ரீடிங் பற்றின அவரோட வியூஸ் அண்ட் தாட்ஸை சொல்கிறாரு. இப்போ பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, படிங்க, எதுக்குன்னா முரண்பாடு பார்க்கவோ கன்ஃபியூஸ் ஆகிக்கிறக்கோ கிடையாது, அதில் இருக்க விஷயத்தை நம்புறதுக்கும் எடுத்துக்கிறதுக்கும் கிடையாது, இதை பற்றி மற்றவங்க கிட்ட பேசுகிறதுக்கும் கிடையாது. எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, அதில் இருக்க விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும், நம்ம மனசார அதை கன்சிடர் பண்ணுறதுக்கும், அதை மதிப்பீடு பண்ணுறதுக்கும் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. படிப்புனால ஒரு மனுஷன் ரொம்ப சுப்பீரியராக ஆகிக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க இல்லையா, ஒரு சில பேர் ரொம்ப தலக்கணமாக இருப்பாங்க இல்லையா, அது டோட்டலி ராங் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ புக்ஸ் படிக்கிறது மூலமா அந்த புக்ஸ்குள்ளே இருக்கிற விஷயத்தை வேத வாக்காக எடுத்துக்க கூடாது, அதுபடியே நடந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு அப்படின்னு சொல்கிறாரு.
உங்களுக்கு இந்த ப்ரோஸோட எஸ்ஏ மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். நாட் ஓன்லி திஸ் எஸ்ஏ, உங்களுக்கு எந்த மெட்டீரியல் வேணும்னாலும் என்ன எஸ்ஏ வேணும்னாலும் நீங்கள் மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ பேக்கன் 3 விதமான கிராஜுவேஷனை பற்றி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், அதர்ஸ் டு பி ஸ்வாலோட் அண்ட் சம் ஃபியூ டு பி chewed அண்ட் டைஜஸ்டட். சில புக்ஸை நம்மளால் டேஸ்ட் பண்ண முடியும், இன்னும் சில புக்ஸை நம்மளால் விழுங்க முடியும். ஆனால் இன்னும் சில புக்ஸை மட்டுமே நம்ம மென்று அதை டைஜஸ்ட் பண்ண முடியும், செரிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சில புக்கை நம்ம படிப்போம், விட்டுருவோம். ஒரு சில புக்கை நம்ம இன்னும் டீப்பாக படிப்போம், விட்டுருவோம். ஆனால் இன்னும் சில புக்கை டீப்பாக படிப்போம், பிடிச்சிருக்கும், அதை நம்ம வாழ்க்கைக்கும் உதவி பண்ணும் இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த மாதிரி 3 விதமான ஒரு கிராஜுவேஷன் தான் நம்ம ஒவ்வொரு புக் படிக்கிறதுலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் பேக்கன் எந்தெந்த விதத்தில் படிக்கிறது ப்ராப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னென்னா, முதல் விஷயம் ரீடிங், 2வது விஷயம் டிஸ்கஷன், 3வது விஷயம் டேக்கிங் நோட்ஸ். படிக்கிறது மூலியமாக நமக்கு என்ன கிடைக்கும்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவோம், நமக்கு நாலேஜ் கிடைக்கும். அண்ட் 2வது டிஸ்கஷன், ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறது மூலிமா என்ன கிடைக்கும்னா, மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிற நாலேஜ் நமக்கு கிடைக்கும். 3rd விஷயம் என்னென்னா டேக்கிங் நோட்ஸ் எடுக்கிறது மூலிமா நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நம்ம மைண்டில் அப்படியே பதிய வைக்கிறதுக்காக தான் நோட்ஸ் எடுக்கிறது. அண்ட் என்னென்ன விதமான புக்ஸ் இருக்குது, அது படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன யூஸ் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி புக்ஸ் படிக்கிறது மூலிமா நமக்கு நல்ல அறிவு, நாலேஜ் வளரும். ஹிஸ்டாரிக்கலாக நிறைய விஷயம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். எது சரி எது தப்பு அப்படிங்கிற வித்தியாசத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பொயட்ரி அப்படின்னா கவிதை படிக்கிறது மூலிமா நமக்கு நல்ல ஒரு இமேஜினேஷன் பவர் கிரியேட் ஆகும். அடுத்து சயின்ஸ் படிக்கிறது மூலிமா நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பயாலஜியில் என்னெல்லாம் படிக்கலாம், பாட்டனி, ஜுவாலஜி, இந்த மாதிரி அதில் 2 இருக்குது. அண்ட் ஃபிசிக்ஸ் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. ஸோ கிராவிட்டி, இது எல்லாமே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சயின்ஸில் கற்றுக்கலான்னு சொல்கிறாரு. ஸோ இந்த எஸ்ஏவை இப்படி தான் பேக்கன் எண்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது ஸ்டடியில், அதில் எப்படிலாம் நம்ம படிக்கலாம், எந்த மாதிரிலாம் படிக்கணும், அண்ட் படிப்புலேயும் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி எப்படி படிக்கணும், ஒரு படித்த மனுஷன் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது வரைக்கும் இந்த எஸ்ஏல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேக்கன் சொல்லியிருக்காரு. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த ப்ரோஸ் ஆஃப் ஸ்டடீஸ்.